ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டன் ஒரு பாருமா பசிக்குதம்மா, தாகத்துக்கு தண்ணி தாமா கேட்டோம், அதுக்கேமா எத்தனை அடி அடிக்கிற பாரு. உன்னை கல்யாணம் என் பையனுக்கு கல்யாணம் பண்ண வச்சு சரி எங்களுக்கு ஏதோ உதவியா இருப்ப அப்படின்னு சொல்லித்தாமா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆமா, எங்களுக்கு ஏமா இப்படி சித்திரவாதம் பண்ற? என்னத்துக்கு உங்களை அடிச்சா புட்டு நானு எங்கட போற? என்னாலா என்னாலான்னு கேக்குறேன். உங்க வீட்டுக்கு வரணுமா? இல்ல கேக்குறேன். கப்புன்னு உட்காந்துக்க, தெரிஞ்சுக்க. வாய் பேசி போட்டீங்க யாராச்சும் உன் மாவும் வீட்டுக்கு வந்துடும். நீ என்ன இங்க உட்காந்து அங்க எந்திரிச்சு பாட்டியா? இல்லையான்னு கேக்குறேன். எந்திரில தெரிஞ்சுக்கிட்டாங்க வந்த எந்திரிடா. தப்போடு கால் முடியுது. ஆறு சொன்னது அந்த ஆயா கேக்குது. நான் திரும்பி பாக்கலையே. இந்த ஆயாத்தான் முன்னில முன்னே திட்டுது. ஆறு அந்த ஆயா அந்த சக்காலத்தை முன்னே பேசுறத பாக்கலாம். உங்க அப்படியே தொப்பல பார்த்ததுக்கு பிடிக்கிற படிச்சு விட்டு ஒரு மாதிரி என்ன பண்ணுவேன்? மருமகளே, மருமோனு கூப்பிடாதே. அடிச்சதா அடிச்ச சரி, அந்த தடி எங்கேயோ கீழே விழுந்து போச்சு மாதிரி மட்டும் கூடுமான்னு அப்படியே நின்னுக்குற. தடி வேணுமா உனக்கு? ஏண்டி தடியா வேணும்? தடியா வேணும்? தடியா வேணும் உனக்கு? தடி வேணுமா உனக்கு? வகுத்துக்கு சோறு சாப்பாடு கொடு. அப்படி இல்ல என்ன காரணங்கள கொடுத்தாருப்பாப்பா. வயிற்றுக்கு சோறு வேணுமா? இங்க பாரு, வயிற்றுக்கு சோறு தானே கேக்குறாங்க. நம்ம வீட்டுல என்ன இல்ல, எதுவுமே இல்லாத டின்னு பேரலாட்ட ஆடி தெரியும். என்ன வேணும் கேள? என்னடி வேணும்? பசிக்குதம்மா. சரி, வெள்ளப்பலா கோயிலுக்கு நாங்க வேண்டுதல் வச்சோம். என்னன்னு? கொலக்கட்டை செஞ்சு நாங்க படைக்கிறபடின்னு. மங்களாக பிறந்தா கொலக்கட்டை செஞ்சு படைக்கிறோம் சொல்லி வெள்ளப்பிள்ளா கோயிலுக்கு வேண்டுதலை வச்சாங்க. அந்த வேண்டுதலை இன்னைக்கு நிறைவேற்றணும். அதனால அந்த கொலக்கட்டை செஞ்சு கொடுமா, அதே நாங்க ஆண்டவனுக்கு நாங்க படைச்சுட்டு வர்றோம். அதாவது கொடுமா, உங்களுக்கு கொழுக்கட்டை செஞ்சு தரணுமா? ஏ கோமாளி, இங்க வாடாத்தா. இப்படி ஒரு பக்கமும் இல்லங்க, உங்களுக்கு கொழுக்கட்டை தானே தரேன். இங்க பாரு, தேவடியெல்லாம் மேல கை வைக்காது. நானே செத்து போயிருவேன். நான் பத்திரிடா நானு பேசு. என்ன? இங்க பாரு, என்னத்து கூப்பிட்டப்பா? அவங்க வந்து கொழுக்கட்டை கேக்குறாங்க. கொழுக்கட்டைய தருவு நானு. ஆமா, நீங்க ஐயர் குடும்பம் தானே, கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க. என்னத்துக்கு கொடுப்பேன்? என்னத்துக்கு கொடுப்பேன்? நீங்க பாரு, நம்ம வீட்டுல நாய் குட்டி போட்டுருக்குதே. பொட்டை குட்டி. ஆமா, கண்ணு தெரியாத ஒண்ணு, காலு போனது ஒண்ணு, கை போனது ஒண்ணு, கண்ணு போனது ஒண்ணு, கால் போனது ஒண்ணு, கை போனது ஒண்ணு, அனைத்து குட்டியும் போட்டிருக்குதே. கொழுக்கட்டைக்கு பதிலு அந்த நாய்க்குட்டி கொண்டு கொடுத்து திங்கட்டும். நாய்க்குட்டியே சுட்டு தரணும். சுட்டு தரணும் எங்களுக்கு கொழுக்கட்டையான்னு சொல்லி. ஏமா இதுங்களுக்கு தான் கண்ணு தெரியலாம் போயிட்டு போகுது. சரி, அந்த ஒன்னால பட்ட இந்த உலகத்துக்கே முதல் கடவுள் விநாயகர். ஆமா, அவரும் நீ சோதனை பண்ண மாட்டாரா? என்னது சோதனை பண்ணுவாரு? பாக்குறதானே யாரு தப்பா பேசுங்கிற? இவங்களும் தான் பேசுவோம். இவங்களும் தான்டா பேசுவோம். யாரு கண்ணு தெரியலனாலும் இந்த கொழுக்கட்டை நினைச்சுக்கிட்டு நாயை சுட்டு கூட வந்துருக்காங்க. ஆமா, இவங்க நல்லா சாவுவாங்க அப்படி இவங்களும் தானே பேசுவாங்க. எனக்கு என்னடா வரப்போகுது? எனக்கு என்ன வரப்போகுது? சத்தியமா சொல்றேன், என் பொண்டாட்டி இருந்துன்னா கன்னியாச்சி படி பத்த வச்சு கூதியில இங்க பாரு, உள்ள நாய் இருக்குது. ஆமா, நான் எதுக்கு வேணாலும் தொட போவேன். சரி, இந்த சாமி விஷயத்துல நான் தொட போக மாட்டேன். ஏன்டா போக மாட்டேன்? அந்த நாய் எடுத்தாந்து நீ சுட்டு கொடுப்பியோ, சரி, நீ சுடாத கொடுப்பியோ அது எனக்கு தெரியாது. நீங்களே போய் எடுத்துட்டு வாடா, போய் எடுத்துட்டு வா. போ, நாய் எடுத்துட்டு வாடா. நான் போக மாட்டேன்ட்டேன். எடுத்துட்டு வாடா, உனக்கு காமிக்கிறேன் நான் அப்புறமா. எதை காமிச்சாலும் போக மாட்டேன். ஓடாங்கிற என்னடா அப்படி?
என்னடா ரொம்ப கவிச்சு அடிக்கிறேம்மா. அவங்க தானே திங்கறாங்க, நாமளா திங்கறோம். ஏமா அவங்க காதுக்கு ஆனா கொஞ்சம் சத்தம் அவங்களுக்கு கண்ணு தான் தெரியாது. சரி, நல்லா கொஞ்சம் கொஞ்சம் காது கேட்கும். அந்த சத்தம் அந்த மூச்சு வருமே, சரி, அந்த மூக்குல சத்தம் போட்டா கொஞ்சம் கவிச்சு அடிக்காது. கவுச்சு அடிக்காத மாதிரி நான் பண்ணி போடுவேன். என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் நான் பண்ணி போடுவேன். தண்ணி கடத்துக்கு மோத்திரத்தை பிடிச்சு கொடுத்தேன். இது எனக்கு பண்ண தெரியாது. குடு சாமி கடவுளே, இந்த பாவம் நான் செய்யல. இந்த பாவமெல்லாம் இவளுக்கு வந்து சேருக்கும். சேர்த்தோம் எனக்கு உனக்கு தான் வந்து சேரும். எங்க அப்பா அம்மா கொல்லிமரத்துல கோமலத்தை அவுத்த நேரம் சரியில்லை. எங்க அம்மா சங்கீர்ல கட்டுல கமுந்து பறிச்ச நேரம் சரியில்லை. இப்படி அடிவாங்கி சார் ஓடுங்கிற ஒண்ணும் தெரியாது. ஏண்டா இவங்களுக்கு என்ன வயசாகுது? எங்க வீட்டுல 3 கட்டில் இருக்குது. 3 கட்டில நானும் என் புருஷன் ஒரு கட்டில படுத்துக்குவோம். நானும் என் புருஷன் ஒரு கட்டில படுத்துக்குவோம். இந்த குருட்டு புண்ட வாயினா அந்த குருட்டு தேவடியாவ ஆளுக்கு ஒரு கட்டில படுத்துக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க? இங்க பாரு, நைட்டு 9 மணிக்கு போய் கதவை சாத்துறப்ப ஆளுக்கு ஒரு கட்டில படுத்திருப்பாங்க. நான் 1 மணி 2 மணி வாக்குல எந்திரிச்சு 1க்கு வரலான்னு வருவேன். 2 பேரும் ஒரே கட்டில என்னடா பண்ணுவாங்க? அது என்ன மாதிரி நீ போய் பாக்குற? இத்தனை வேலையா இவங்கெல்லாம் வயசு என்ன? இப்பெல்லாம் சந்தோஷம் கேக்குதாடா? நானே வயசு பொண்ணு நானே உன்னை என் புருஷன் சந்தோஷமே பண்ண முடியாதாட்டுக்குதான் பொழப்பு புண்டை. அதான் நரம்பெல்லாம் போயிருச்சு. என் புருஷங்கிட்ட கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆகுது. நானே இன்னும் வயசு பிள்ளை என் புருஷன் கூட படுக்காத இருக்கிறேன். என்னடா வயசாகுது உங்களுக்கு? என்ன வயசாகுது? ஒரே கட்டலடா இவங்களுக்கு படுக்க. என்ன பண்ணலாம்? ஏதோடு சொல்லி தோல வர சொல்றாங்களே, வர சொல்றாங்களே. கொல்கட்டை தரணும் வர சொல்லு. பேசாத உன்னை பார்த்தா தான் எனக்கு அப்படி கோபாலு மருமவாங்க. அப்பா உங்களுக்கு கொழுக்கட்டை வேணுமா? ஆமா சாமி, கொழுக்கட்டை தானே வேணும். இந்தாங்க செஞ்சுட்டு வந்துட்டேன். இந்த சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. கொழுக்கட்டை அம்மா இந்த கொழுக்கட்டை சாப்பிடுங்க. கொழுக்கட்டை இப்படி இருக்குது. எப்படி இருக்குது? காலு மாதிரி தலை. நம்ம மருமவன் நல்லா தான் கொடுத்துருப்பா. நீங்க உங்களுக்கு தான் தெரியாது செஞ்சிருக்கிறா பாரு. அட கொழுக்கட்டை அந்த மாதிரி பண்ணிருப்பா. என்னைக்கு இல்லாத கொழுக்கட்டை இன்னைக்கு வித்தியாசமா தான். ஆமா, வித்தியாசமா பண்ணிருப்பாள். படைக்கிறோம்ல, வேண்டுதலுக்கு வச்சது. ஆமா, அதனால வித்தியாசமா பண்ணிருப்பாள் இருக்குது. ஆமா, நல்லா செஞ்சு கொடுத்துருக்கிறா. இப்போ நம்ம விநாயகனுக்கு படைக்கணும். ஆமா, எடுத்துட்டு போய் பார்த்து பத்திரமா விநாயகனுக்கு வச்சு படைச்சு விட்டு சாமி கும்பிட்டு வாங்க. எப்படி? அப்படியே போய் சாமி கும்பிட்டு பிரார்த்தனை செலுத்தி விட்டு வர்றோம். ஆமா, இங்க பாரு, இங்க ஏதாவது நான் அடிச்சது கிடைச்சது உங்க பையன்கிட்ட சொல்லி போட்டீங்க, கூல புண்டவாயினே, இந்த அரை கஞ்சி நான் உனக்கு ஊத்த மாட்டாமா. நாங்க சொல்லுவோமா? போய் உன்னை ஏதாவது சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு முன்னாடி தேவடைய கண்ணு போறவள எதுவுமே சொல்லி புட்டேன். சொல்ல மாட்டாங்க. குண்டையில அப்படியே சீ வச்சு ஏத்தி போட தெரிஞ்சுக்க. அது எனக்கு 1 கிலோ கூடம்மா. என்னடா போய் கும்பிட்டு நாங்க உங்க பையன்கிட்ட சொல்லுவங்கிற. சொல்லவே மாட்டோம். சொல்லவே கூடாது. ஆமா, ஏ கோமாளி, இங்க வா. கண்ணு பார்த்து பத்திரமா விநாயகர் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கொழுக்கட்டை படிச்சு விட்டு வரல. போனா போவல்ல அவங்க உளுந்து அங்கே செத்தா எனக்கு என்ன? என் புருஷன் வந்தா நீயும் சொல்லக்கூடாது, அவளும் சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாதுல்ல? ஐயோ, நான் சொல்லுவேன். சொல்லி கிள்ளி புட்டடா புண்ட வாயிட உன்ன. உன்னையோட அவன் சுத்தமான சில்லற புண்ட சொன்னா கேட்க மாட்டான். அவன் ஒரு மண்டை கூதி. ஆமா, என் பொண்டாட்டி தான் பத்தினி, அவன் பொண்டாட்டி தான் அப்படி நக்கறான். என் மேல நம்பிக்கடா. இவங்கள அடிச்சா புட்ட நானு. இந்த சீலை நிக்காதா? அது நிக்காதுடா. இவங்கள அடிச்சா புட்ட. நீ அடிக்கல. பாலா போன கையில ஒரு அடி அடிச்சிருப்பேன் இவங்கள. ஐயோ இல்ல சாமி, நான் அடிச்சா புட்டேன். நான் அடிச்சிருந்தா உருப்பிடுவனாடா. நல்லா இருக்க மாட்டேன். நான் ஆசமா போய் அவங்களுக்கு கை தொட்டு அடிச்சிருந்தா வச்சுக்க, அந்த ஆயா பார்த்து எனக்கு எண்ணெய் கொடுத்துருவா. எண்ணெய் கொடுத்துருவா. உங்களை டெம்போல ஏத்திட்டு போறல. சரி, என் குடும்பத்தோட எனக்கு தான் எண்ணெய் ஊத்த போறாங்க பாரு. பாத்து பத்திரமா குடிட்ட பாவம்லாம் எண்ணெய் தான் வந்து சேரும். பாத்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா, சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் கிட்ட. பாத்துக்கோ மாமா. போயிட்டு அப்புறமா வரேன். எடுத்துட்டு வா நீ. கண்ணு குருபத்தினி, மருமாவை அடிச்சு சொல்லி மகங்கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னோம்னா நம்ம குடும்பம் போயிடும்.
ஐயோ குடும்பத்தை நாம கண்ணில்லாத குருடங்க குடும்பத்தை கெடுத்தாங்கன்னு பேர் ஆகி போயிரும். மூச்சு விடக்கூடாது, பயங்கட்டா எந்த சமாச்சாரமும் நம்ம சொல்லக்கூடாது. சாமி அண்ணா உங்க வார்த்தையை நான் என்னைக்கு தட்டி இருக்கேன். ஆமாப்பா, அதனால பையன் ஊரை விட்டு ஊரு போறான். ஊரு போயிருக்கான். ஆமா, வியாபாரத்துக்கு போயிருக்கிறான். கும்பாபிஷேகத்தை விசேஷத்துக்கு போயிருக்கிறான். அதனால நாம இருந்தாலும் அந்த கொழுக்கட்டையை என் கையில கொடுங்க, எப்படி இருக்குதுன்னு நான் தான் பாக்குறேன்னு. ஒரு வித்தியாசமா செஞ்சிருக்கிறான் இன்னைக்கு. அப்படியா? ஆமா, எப்பயும் செய்யற மாதிரி இன்னைக்கு ஒரு வித்தியாசமா கொலக்கட்டை செஞ்சிருக்கிறான். அந்த வெள்ளை விநாயகனுக்கு போய் கொண்டு போய் காலில் வச்சு படைச்சு, ஆண்டவனே சாமி அண்ணா இத பார்த்தா கொழுக்கட்டை மாதிரியே தெரியலையே. எப்படி இருக்குது? கால் இருக்குது, தலை இருக்குது, வால் இருக்குது. ஏங்க இது கொழுக்கட்டை தானா? அந்த மாதிரி உருவத்தை பண்ணி இருக்கிற இருக்குது. அந்த மாதிரி உருவமா? தலை வச்சு காலு இருக்கிற மாதிரியா ஒரு அப்படி படைக்கிட்டு அப்படின்னு சொல்லி. சாமி மண்ணா அப்படி இல்ல மண்ணா, இது ஒரு நாய் மாதிரி இருக்குது. அதனால மாமா, அதாவது மண்ணா, அதாவது இவ வந்து நம்மளுக்கு கொழுக்கட்டை செஞ்சு தரலையாட்டு இருக்குது. இவ ஏதோ பொட்ட நாயை நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்கா. சாமி மண்ணா அப்படியா? மண்ணா நமக்கு என்ன வீதி மண்ணா நம்ம என்ன பாவம் செய்தமையா? கொலக்கட்டை போல என்ன நாய் மாதிரி செஞ்சிருக்கிறேன்னு சொல்றீங்க மண்ணா? அது கொலக்கட்டையே கிடையாது மண்ணா. எப்படிதான் அப்படி செஞ்சிருப்பா? நம்மள அடிக்கிறா உதைக்கிறா, அது ரைட்டு. ஆனா சாப்பிட கூட பொருள் நல்லா தானே செஞ்சு தருவா. ஏன் இப்படி பண்றான்னு தெரியல மண்ணா. இப்படி நம்ம வாழ்றதை விட நம்ம செத்து போயிட்டா கூட பரவாயில்லையா இருக்குது மண்ணா. இந்த வயதான காலத்துல இதுக்கு மேல நம்ம வாழ்ந்தா என்ன போனா என்ன? செத்து போயிடலாம். நம்ம மகனுக்காக நம்ம உயிர் வாழணுமே மண்ணா. நம்ம மகனுக்காக நம்ம உயிர் வாழணுமே. அப்படியா? மகன் 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 சொல்லி மகன் பொழப்பு. நாம செத்து போயிட்டா மகன் எப்படி பிழைப்பான்? அப்படியா? நம்மள சித்திரவாதை பண்ண மாதிரி பையனை சித்திரவாதம் பண்ணிவிட்டா அப்படியா? அவனுக்கு இந்த விதி நேர்த்து விடுமா? நேர்ந்தா என்ன பண்றது? அதனால என்ன மண்ணா செய்வது? பார்க்கலாம், இன்னும் என்ன நடக்குமோ பார்க்கலாம். அப்படியா? ஆமா, படுவிதி வந்தா மறுபடி வந்தா படுவது பட்டுத்தாவணும். விதிய வெல்ல வேந்தனாலும் ஆகாது. அதனால என்ன நடக்குமோ நடக்கட்டும். ஆச்சு, இப்ப 6 மாத காலம் ஆகி போச்சு. நம்மளுடைய மகன் வருவான். அவன் வந்த உடனே இதெல்லாம் நாம எதுவுமே சொல்லக்கூடாது. ஆமா, ஏன்னா அவன் வாழக்கூடியவன், குடும்பம் நல்லா இருக்கணும். நாம போனா போயிட்டு போது நாம வயசானீங்க, அவளுடைய குடும்பம் நன்றாக இருக்கணும். அப்படி? ஆமா. அப்படியா பண்ணா? ஆமா, அப்படியே ஆகட்டும். இப்பொழுது நம்ம விநாயகர் கோயிலுக்கு போய் வேண்டுதலை நிறைவேற்றுவோம். அதனால போலாம் வாங்க. அட விநாயகர் கோயிலாம் அந்த கோயிலே
விநாயகர் கோயிலுக்கு இந்த வழியில் தான் வந்தோமா, வழி தவறி வந்தோமா தெரியல. கண்ணு இல்லாத கொரோனா நெப்புலயே வந்தோம். எங்க நிக்கிறேன்னு கூட தெரியலையே. தெரியல எந்த வழியா வந்தோம். இதே நம்ம மகன் நம்ம கூட இருந்திருந்தா நமக்கு இந்த விதி வந்திருக்குமா? வருமா?